வணக்கம். இந்த பதிவு வந்து ஜென்சி திமுகவுக்கு. இப்போ ஒரு நிறைய விஜய் முதலமைச்சர் ஆனதுலேருந்து நிறைய டாக் போயிட்டு ஜென்சி திமுகவில் வந்து இதனால் தான் தோற்றோம், அதனால் தான் தோற்றோம் அப்படின்னு. நீங்கள் தோற்றது காரணம் வந்து உங்களுக்கு என்னன்னே தெரில. விஜய் வந்து பொய் சொல்லி அது பேர் என்ன இன்ஸ்டாவில் இது பண்ணு அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், அதனால தான் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு ஒன்றும் உங்களை சுய பரிசோதனையே செஞ்சிக்கலை. உங்கள் அராஜக போக்கு தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரையும் ஒரு குறுநில மன்னர். இங்கே பொன்முடி, திருவண்ணாமலையில் ஏவாவேலு, திருச்சியில் ஏஎன் நேரு. இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். அவங்க பண்ணுற அரசியல் என்ன பார்த்தீங்களா? அவங்கள மீறி என்ன பண்ண முடியும்? என்ன செயல்பாடு இருக்குது? இந்த அராஜகெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாமானியனோட வாழ்க்கை நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது? அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? உங்களுடைய யோசனையெல்லாம் என்ன வளர்ச்சின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? ஒரு காடு வளர்ப்பு திட்டத்துக்கான எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. ஒரு நீர் வள பெருக்கத்துக்கான செயல்பாடுகள் எந்த இதுவும் கிடையாது. ஒரு இயற்கை பாதுகாக்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் இப்போ பார்த்தாச்சு உங்கள் ஆட்சியில். எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் அந்த வேலை வாய்ப்புன்னு வெளிநாட்டுக்காரனை கூப்பிட்டு வந்தால் அவங்க என்ன பண்ணுவான்? வளத்தை தான் அடிப்பான். முதல்ல வளத்தை அடித்து அழிச்சிருவான். இதுதான் பண்ணுவான். நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறது என்னதான் வளர்ச்சி? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் வளர்ச்சின்னா, கிருஷ்ணகிரியில் இந்த கேஆர் பாணியில் நான் நுர பொங்கி தண்ணி போச்சு தெரியுமா? அதுதான் வளர்ச்சின்னு பார்க்குறேன். அதுதான் இப்போது நல்ல தண்ணி ஓடுன அந்த ஆற்றுல இப்போ நுர பொங்கிய தண்ணி ஓடுது பார்த்தியா? விஷமான தண்ணி ஓடுது பாரு. அதுதான் வளர்ச்சி. அதுதான் திமுக எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி. அது எதனால் உருவாச்சு? சிப்காட்டு. ஓகேவா? சிப்காட்டால் உருவான ஒரு வளர்ச்சி அது. சிப்காட் என்ன பண்ணும்? வேலைவாய்ப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் நோயும் கொடுக்கும், வளத்தையும் அழிக்கும். வளச்சுரண்டலுக்கான வளர்ச்சி திட்டம் தான் திமுக கிட்ட இருக்குது. திமுகக்காரங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க? திமுக என்ன ஒரு ரெவல்யூஷன் சேஞ்சு கொடுக்குது? 1000 ரூபா கொடுத்ததா? இலவச பேருந்து கொடுத்ததா? அந்த நிலையில் இன்னும் இருக்கிறோன்றது வந்து யோசிச்சு பாருங்க. அதனால் அவன் ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆயிடுச்சான். அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில் சேஞ்ச் ஆச்சா? ஒன்றும் அதே மாதிரி தான் இருக்கான். புரியுதா? நீங்கள் ஒருத்தவனை தற்சார்பு சிந்தனையோட ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு அரசியல் செய்கிறது தான் புரட்சி. அது செய்கிறது தான் நல்லது எதிர்காலத்துக்கு. ஏன்னா எதிர்காலம் அழிவை நோக்கி போகுது. நன்றி, வணக்கம்.